ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சி ஒரு ஹாயை போட்டு பல்லு தேய்ச்சிட்டு அப்புறம் பாத்ரூம் போயிட்டு ரன்னிங் போகிறதுக்கு ஷூ எல்லாம் போட்டு கிளம்பி வந்தாச்சு. ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் பேண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். அப்படின்னா தான் எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் ரெகுலராக ரன்னிங் போக முடியும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்க ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 days சேலஞ்சில் டே 71 இருக்கும். ஆல்மோஸ்ட் வார்ம் எல்லாம் பண்ணி முடிச்சு தான் பார்த்துருப்பீங்க. ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகலாம். நம்ம டே டு டே லைஃப்பில் ரன்னிங் ரெகுலராக போகிறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் வந்து லாஸ் ஆகும், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், ஹெல்த் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் மைண்ட் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகும். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 11.5 கிலோமீட்டர் ஓடுறோம். 10 கிலோமீட்டர் தான் நம்ம சாட்டர்டே 11.5 கிலோமீட்டர் ஓடுவோம். இன்றைக்கி என்னன்னு தெரில, நிறைய கூட்டம்னு பார்த்தா இன்றைக்கி கடைசி சனி, அதனால் எங்கள் நம்பி கோயில் போகிற வழியில் அதிகமாக கூட்டம் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ரன்னிங் போகிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ரன்னிங் போங்க. நம்ம 100 days சேலஞ்சில் நம்மளை பார்த்து ஒரு 100 பேர் ஓடணும் அப்படிங்கிற நினைக்கிறது தான் நமக்கு ரொம்ப ஒரு பெருமையாக விஷயம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ரன்னிங் போங்க. ஆல்மோஸ்ட் இங்கே ரன்னிங்கை முடிச்சிட்டோம். ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம். அதை முடிச்சுட்டு நம்ம மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபிலிட்டி எக்ஸசைஸ் 2 or 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு தாடி அதிகமாக இருந்ததுனால அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டு அப்புறம் மசில் க்ரோத்துக்காண்டி கிரியேட்டின் எடுக்கிறோம். நம்ம ரெகுலராக எடுக்கிற ஒரே சப்ளிமெண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு கிரியேட்டின் எடுக்கிறவங்க நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா குறைய காப்ஸு அப்புறம் ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இன்றைக்கி ஜிம் வரும்போது ரெகுலராக ஒரு பையன் கூட வருவான். அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணு வந்துருந்துச்சு. ரொம்ப க்யூட்டாக நம்ம பண்ணுற எக்ஸசைஸ் ஒன்றுனா பார்த்து அதுவும் ஒன்றுனா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்மளும் விங்ஸுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டோம். நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு விங்ஸுக்கு நம்ம அர்னால்டு ஃபேஸில் இது அர்னால்டு எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டோம். டயட் எடுத்துகிட்டு நம்ம டின்னர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஆயிலோட டேயை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.